जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय 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 अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा की ऐतरे महाप्रभु की विश्वनाथ सदगुरु गोस्वामी महाराज प्रपाद की इस भक्तिवेदांत स्वामी श्री प्रपाद की श्री गुरुदेव की पिता गौर विमानंदे हरि हरि ओम हरे कृष्णा ओके माताजी நீங்க படிக்க ரெடி ஆயிக்கோங்க ஷேர் பண்ற ஸ்கிரீனை ஸ்லோ வந்து 5.73 5.73 ஆதி லீலா ओके हमसे राम सजे काला तारनामा हमसे राम सजे काला तारनामा गोविंदेरा प्रतिमूर्ति श्री बलरामा गोविंदेरा प्रतिमूर्ति श्री बलरामा படிங்க மாதாஜி டிரான்ஸ்லேஷன் ஹரே கிருஷ்ணா ஓர் அம்சத்தின் அம்சமானது கலா என்று கூறப்படுகிறது ஸ்ரீ பலராமர் பகவான் கோவிந்தரின் மறு உருவமாவார் இப்போ ஆதியிலே 5.74 ஓகே 74 படிக்கிறோம் நீங்களே கண்டிப்பாக பண்ணுங்க தார்யே கா ஸ்வரூபா ஸ்ரீ மகாசங்கர்ஷனா தாரயே ஸ்வரூபா ஸ்ரீ மகாசங்கர்ஷனா तारांश पुरुषा होय कलाते गणना तारांश पुरुषा कलाते गणना பலராமருடைய சுய விரிவங்கம் மகா சங்கஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய அம்சமாகிய புருஷர் கலா அல்லது அம்சத்தின் அம்சமாக கணக்கிடப்படுகிறார். இங்கே அம்சம் ஒன்று இருக்கு, அம்சத்தின் அம்சம். ஓகே, பலராமுடைய அம்சம் வந்து மகா சங்கர்ஷ்ணா. அவருடைய அம்சத்தோட அம்சம் யாரு? புருஷாவதாரம். 3 புருஷாவதாரம் இருக்கு இல்லையா? மகாவிஷ்ணு, கர்வதகஷா விஷ்ணு, ஷீர்வதகஷா விஷ்ணு, 3 பேரும் அம்சத்தோடைய அம்சம். ஓகே, அடுத்த ஸ்லோகம். जाहो के ते काला दाहो के ते कला को ही तिहो महाविष्णु जाके के तला कला का ही तिहो महाविष्णु महापुरुषावतारिते हो सर्वजिष्णु महापुरुषावतारी देवो सर्वजिष्णु. இந்த கலாம் விஷ்ணுவை குறிப்பதாக நான் கூறுகிறேன். அவர் மகா புருஷர், மற்ற புருஷர்களின் ஆதி மூலமாகவும் எங்கும் வியாபித்திருப்பவராகவும் உள்ளார். வீட்டில் போட்டுங்க மாதாஜி. சரி, இந்த கலாங்கிறது யாருன்னா மகாவிஷ்ணு. ஓகே, காரணமத கடலில் படுத்துக்கிற மகாவிஷ்ணு மகாபுருஷான்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து எல்லா அதர் புருஷா அப்படின்னா கர்ப்பதகஷா விஷ்ணு இந்த மாதிரி விஷ்ணுக்கெல்லாம் அவர் தான் என்னது சோர்ஸ். ஆசினி கவனி, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால் இருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, இப்போ வந்து 5.76 இப்போ வந்து சத்யநாராயண் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்ல முடியாது சத்யா யார் வந்தா? ரெண்டாவதா சந்தோஷ் வருமா? ஒரே நிமிஷம் பார்க்குறேன், ஆர்டர் பார்த்துக்கிறேன். ஓகே, தலையில் இருக்கும். கலாவதி மாதாஜி. கலாவதி மாதாஜி படிங்க. அடுத்து இப்போ எத்தனாவது சாப்டர் பிரபு? 5வது. அதே தான் மற்ற அதே சாப்டர் தான். 5வது சாப்டர்ல 76வது ஸ்லோகம். ஆமாம் ஆமாம், அதே புக்கு தான், அதே சாப்டர் தான். 76. ஓகே, வீட்டில் போட்டுக்கோங்க. கலாவதி மாதா நீங்கள் படிக்கணும். கர்ப்போதா க்ஷிரோதா சாயி தோஹோ புருஷநாமா கர்ப்போதா ஸ்ரீதோ சாயி தோஹே புருஷநாமா சேதுய் ஜாராம்சா விஷ்ணு விஸ்வதாமா விஷ்ணு விஸ்வதாமா. படிங்க. கர்ப்போகதாயி ஸ்ரீரோதாயி ஆகிய இருவரும் புருஷர்கள் எனப்படுகின்றனர்.
அவர்கள் எல்லா பிரபஞ்சங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கும் முதல் புருஷராகிய காரணோதாய விஷ்ணுவின் அம்சங்கள் ஆவார்கள். பொருள் உரை படிக்கவா? படிங்க. புருஷரின் அறிகுறிகள் லகு பாகவத அமிர்தத்தில் விளக்கப்பட்டுள்ளன. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் அவதாரங்களை பற்றி விளக்கும் போது விஷ்ணு புராணத்தில் இருந்து ஆசிரியர் பின்வருமாறு மேற்கோள் காட்டியுள்ளார். பகவான் கிருஷ்ணர் 6 பௌதீக இருமையின் களங்கங்களிலிருந்து எப்போதும் விடுபட்டுள்ளார். அவருடைய அம்சமான மகாவிஷ்ணு பிரபஞ்ச தோற்றத்தை படைப்பதற்காக ஜடத்தின் மீது கடைக்கண் பார்வையை செலுத்துகிறார். அவர் சமசக்திகளை கொண்ட வெவ்வேறு தெய்வீக ரூபங்களில் தம்மை விரிவுபடுத்திக் கொள்கிறார். அவர் எல்லா உயிர்வாளிகளின் எஜமானர். அவர் ஜடசக்தியின் களங்கத்தில் இருந்து விடுபட்டு எப்போதும் சுதந்திரமாக இருப்பவர். ஆனந்தமயமான நித்திய ஆன்மீக தெய்வீக ரூபத்தை கொண்டிருந்தாலும் இந்த ஜட உலகனில் தோன்றும் போது நம்மில் ஒருவராக தெரிகிறார். அந்த புருஷோத்தமருக்கு நான் எனது மரியாதை கலந்த வழக்கங்களை செலுத்துகிறேன். இக்கருத்தினை சுருக்கி பரமபுத்த பகவானின் எந்த அம்சம் ஜடசக்தியுடன் இணைந்து செயல்படுகிறதோ அவர் புருஷ என்று அறியப்படுவதாக ஸ்ரீ ரூப கோசாமி முடிவுரை வழங்கியுள்ளார். எப்போ கடவுள் பௌதிக எனர்ஜியோட சம்மந்தப்படுறாரோ அப்போ அவர் புருஷான்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ கிருஷ்ணா அங்கே தான் இருக்கிறார். கிருஷ்ணாவோட எக்ஸ்பென்ஷன் தான் புருஷ அவதாரம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் மகாவிஷ்ணு, கர்ப்பதகசா விஷ்ணு, ஸ்ரீருதகசா விஷ்ணு புருஷ அவதாரம். ஆனால் அவர் எப்படியா இந்த பௌதிக எனர்ஜியோட களங்கங்கள் கிடையாது, கண்டாமினேஷன் கிடையாது. அவங்களுக்கு லிபரேட்டட், ஃபுல்லி லிபரேட்டட். நம்ம மாதிரி இருந்தாலுமே அவர் யோக நிதிரையில் இருக்கும்போது முழுவதுமாக ஆனந்தத்தோடு இருக்கார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மகாவிஷ்ணுடைய உடல்லேருந்து என்ன வருது? இந்த பிரபஞ்சமே வருது. ஒரு பிரபஞ்சமும் அவருடைய உடலில் ஃபுல்லாக போர்ஸ் தொலைகள் மூலம் என்னது ஒரு யூனிவர்ஸ் பிரபஞ்சமும் வருது. அடுத்த ஸ்லோகம்லாம் 5.77 சான்ஸ்கிரிட்னா விஷ்ணு. இப்போ படிக்க முடியுமா ஆசினி? विष्णोस्तु त्रीणि रूपाणि पुरुषाख्यानि यतो विदुः एकं तु महतश्च द्वितीयां तु अण्डसंस्थितं तृतीयां सर्वभूतस्थं तानि ज्ञात्वा विमुच्यते. கலாவதி மேடம் நீங்கள் பண்ணீங்க வீட்டில் இருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. புருஷர்கள் என்று அழைக்கப்படும் 3 ரூபங்களை விஷ்ணு கொண்டுள்ளார். முதல் ரூபமான மகாவிஷ்ணு மொத்த ஜடசக்தியை படைப்பவர். 2வது ரூபமான கர்ப்போபதாய விஷ்ணு ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் வெற்றுள்ளார். 3வது ரூபமான ஸ்ரோதாய விஷ்ணு ஒவ்வொரு உயிர்வாழியின் இதயத்திலும் வாழ்கிறார். இந்த மூவரையும் அறிபவன் மாயையின் பிடியில் இருந்து முக்தி பெற்றவன் ஆவான். பொருளுரை இந்த வருஷம் பகுபாரணத்தில் வருது. சாத்வத தந்திரம். சரி, பார்த்தீங்களா 3 விஷயம் இருக்காங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது மகாவிஷ்ணு, காரணோதகசா விஷ்ணு, கர்ப்பதகசா விஷ்ணு, ஷீலவதகசா விஷ்ணு. யார் இதை அறிஞ்சாங்களோ அவங்க ஃபுல்லி லிபரேட்டட். சந்தோஷ் பிரபு அடுத்துறீங்க. ஜஜ்ஜபி கோஹியே சாரி சான்ஸ்கிரிட் கிடையாது. ஜஜ்ஜபி கோஹியே தாரே கிருஷ்ணேர கலா கோரி मत्स्य कूर्मादि अवतारे राति हो अवतारी हाँ पढ़िए प्रभु.
Although Karnodaya Vishnu is called a Kala of Lord Krishna, he is the source of Matsya, Kurma and the other incarnations. ஸோ அதனால் தசாவதாரம் சொல்கிறோம் இல்லையா, மத்யா குருமாலா அவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் காரணம் யார்? காரணோதய விஷ்ணு தான். காரணங்களுக்கெல்லாம் காரணம் அவர் தான். இந்த பௌதிக உலகத்தில் என்னென்ன இன்கார்னேஷன் வருதோ அவங்க எல்லாம் அவங்க மூலம் தான் வரணும். ஆனால் கிருஷ்ணர் வரும்போது கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஓகே, அதனால் அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு இந்த ரூல் கிடையாது. மற்ற எல்லா இன்கார்னேஷன் எப்படி வராங்க? காரணோதய சாய் விஷ்ணு வழியாக வராங்க, மீன்ஸ் அவங்க மூலமாக வராங்க. 79 பல்ராம் கிடையாது, பல்ராம் கிருஷ்ணா கிடையாது. பல்ராமுடைய ஒரு பாட்டு தானே அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வராங்க இல்லையா? ஃபஸ்ட்டு குவார்டபிள், செகண்ட் குவார்டபிள், அதுக்கடுத்து தானே மகாவிஷ்ணு வராங்க சங்கர்ஷ்ணாவில் இருந்து. அதனால் பல்ராமர் அவங்க மேலே உள்ளவங்களுக்கு கிடையாது. அடுத்த ஸ்லோகம் 79. ஏதேஷாம் சகலா பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராதி வியாக்குலம் லோகம் வர்தயந்தே யுகே யுகே. படிங்க ப்ரோ. All these incarnations of Godhead are either plenary persons or parts of the plenary persons of the Purusha Avataras. But Krishna is the Supreme Personality of Godhead himself. In every age he protects the world through his different features when the world is disturbed by the enemies of Indra. Quotation from Srimad Bhagavatam 1.3.1. This quotation is from Srimad Bhagavatam 1.3.3. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா இன்கார்னேஷனும் கிருஷ்ணனுடைய அம்சம் இல்லை கலா. அம்சங்கிறது ஃபஸ்ட்டு, கலாங்கிறது பார்ட் ஆஃப் பார்ட். அம்சத்தோட பாட்டு தான் கலா, புரியுதா? அம்சங்கிறது ஃபஸ்ட்டு. அதனால் இது ஏத்தேஷாம்ச கலாபம்சா. கிருஷ்ணஸ்து, தூனா பட். நிறையா இன்கார்னேஷன் இருக்கு, ஆனால் கிருஷ்ணன் தான் பகவான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணன் தான் முழுக்க கடவுள் சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஓகே, சரோஜா மாதாஜி எடுத்தீங்க 5.80. சே புருஷா சிருஷ்டி ஸ்திதி பிரளயேர கர்த்தா நானா அவதார கோரே ஜகதேர பர்த்தா. படிங்க மாதாஜி. புருஷரே கருணோதகசாயி விஷ்ணு படைத்தல், காத்தல், அழித்தலின் கர்த்தாவாவார். அவரே உலகை பராமரிப்பவர் என்பதால் அவர் தம்மை பல்வேறு அவதாரங்களாக வெளிப்படுத்துகிறார். ஆமாம். ஸோ அவர் வந்து காத்தல், அழித்தல், அப்புறம் வந்து கிரியேஷன் எல்லாமே அவர் தான். அதனால் அவர் நிறைய விதமான அவதாரங்களை வந்து என்ன பண்ணுறாரு? இந்த உலகத்தை வந்து மெயின்டைன் காக்கிறார். ஓகே, அடுத்த ஸ்லோகம் 81. சிஷ்டி ஆதி நிமித்தே ஜே அம்சேர அவதானா சேதாம் சேர கோஹி அவதாரணாமா. புருஷர் என்று அறியப்படும் அந்த முழுமுதற் கடவுளின் ஓர் அம்சம் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் பணிக்காக தோன்றும் போது அவர் அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா 3 அவதாரம் இருக்கு இல்லையா? குண அவதாரம், விஷ்ணு, சிவன், பிரம்மா. பிரம்மா காக்கும் கடவுள் இன்கார்னேஷன், அப்புறம் காத்தல் விஷ்ணு, அப்புறம் அழிக்கிறது சிவா. ஓகே, இது குண அவதாரம் சொல்லுவாங்க. இது வந்து புருஷாவதாரம் தான் வராங்க. ஓகே, 82. ஆதி அவதாரா மகாபுருஷா, ஆதி அவதாரா மகாபுருஷ பகவான், சர்வ அவதாரா பீஜா சர்வாஸ்ரய தாமா. அந்த மகாபுருஷர் பகவானை ஒத்தவராவார். மூல அவதாரமான அவர் மற்ற அனைவருக்கும் விதையாகவும் எல்லாவற்றிற்கும் புகலிடமாகவும் உள்ளார். ஸோ அதனால் ஒரு விளக்கு, ஒரு கேண்டிலேருந்து வந்த இன்னொரு கேண்டிலும் அதே பொட்டன்சி தான். அதே மாதிரி தான் கிருஷ்ணாட்டிருந்து வர ஒரு விஷ்ணுவும் பொட்டன்சியில் சேம் தான்.
ஓகே. அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அதில் வந்து அந்த குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த 64 குவாலிட்டிஸில் வந்து 60 குவாலிட்டிஸ் இருக்கும் கரெக்டாக. 4 குவாலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் கிருஷ்ணன்ட்ட, அது வந்து அவங்களுக்கு கிடையாது. அதனால் கோபிஸ் வந்து வரும்போது கூட விளையாண்டுட்டு அப்படியே வரும்போது கிருஷ்ணன் மறைஞ்சிருவார். அப்போ கோபிஸ் வந்து பார்ப்பாங்க, கிருஷ்ணன் எங்கேயுமே இல்லைன்னொன்னே கிருஷ்ணன் விஷ்ணுவா மாதிரி உட்காந்துருப்பார். எல்லா கோபிஸும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிருஷ்ணா எங்கன்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க, அங்கே இருக்கான்னு சொல்லி ஓடிடுவாங்க. ஆனால் ராதாராணி வரும்போது விஷ்ணு அந்த கிருஷ்ணாவில் மறைக்க முடியாது. ராதாராணி வந்தோடனே அவர் கிருஷ்ணாவை மாறிடுவார். ஆனால் இந்த மாதிரி அந்த ரசங்கள் வந்து மாறுபடுது கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவும். ஓகே, சத்யநாராயண பிரபு புக்கு எடுத்துட்டீங்களா? 5.83. 83 நான் படிக்கிறேன், முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா அந்த மாதிரி அர்த்தம் படிக்கலாம் நீங்கள். நீ படி. ஆத்யோவதார புருஷ பரஸ்ய காலஸ்வபாவ சதர்ஷன் மனசஸ்ய द्रव्यं विकार गुण इंद्रियाणि सरिष्णु भूम्ना विराट स्वराचांस्नो सरिष्णु भूम्ना. पढ़ेंगे प्रभु. हरे कृष्ण प्रभु. पुरुषर महाविष्णु புருஷோத்தமரான முழுமுதற்காவது ஆதி அவதாரம் ஆவார். காலம், இயல்பு, பிரகிருதி, காரணம், காரியம் ஆகிய இரண்டும், மனம், பௌதீக மூலங்கள், அகங்காரம், இயற்கையின் குணங்கள், பலன்கள், விராட ரூபம், பூரண சுதந்திரம், நகரும் உயிர்கள், நகராத உயிர்கள் என அனைத்தும் அவரது ஐஸ்வர்யங்களாக தோன்றுகின்றன. கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க, கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க. படிங்க, கிட்ட தான் இருக்கீங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க. இல்லை கிட்டனா ஃபோன் கிட்ட வச்சுக்கோங்க, வாய் கிட்ட. ஓ வச்சிருக்கீங்க, இவ்வளோ சவுண்ட் என்ன? சரி சரி சரி. அடுத்து பர்பட் படிங்க. பர்பட். அவதாரங்களையும் அவர்களது அறிகுறிகளையும் விளக்கக்கூடிய லகு பாகவதாரம் கூறுவது யாதெனில், பகவான் கிருஷ்ணர் பௌதிக தோற்றத்தின் படைப்பு சார்ந்த விவகாரங்களை நிகழ்த்துவதற்காக வரும்போது அவர் ஓர் அவதாரம் எனப்படுகிறார். சக்தி பெற்ற பக்தர்கள் ஏகாத்ம ரூபங்கள் என அவதாரங்கள் இரு வகைப்படுத்துபவர். ஏகாத்ம ரூபத்திற்கு சேஷ உதாரணமானவர். பக்தருக்கு பகவான் கிருஷ்ணரின் தந்தையான வாசுதேவர் உதாரணமானவர். ஒரே நிமிஷம் பிரபு, ஒரே நிமிஷம் பிரபு நிப்பாட்டிங்க. லார்டு வந்து இந்த மாதிரி கிரியேஷனை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, நிறைய விதமாக அவதாரங்கள் எடுக்கிறார். ஓகே, ஸோ இந்த மாதிரி இறங்கி வர்றதுனால அவதாரம் பேர். அவதாரம்னா இங்கே இறங்கி வர்றது. ஓகே, ஸோ 2 விதமான அவதாரம் இருக்குது. ஒன்று வந்து எம்பவர் டிவோட்டிஸ், இன்னும் வந்து தத்தேகாத்ம ரூபா. எம்பவர் டிவோட்டிஸ் அப்படி அந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம், எடுத்தாங்க கீழே வச்சுருக்கேன். தத்தேகாத்ம ரூபா. அப்புறம் வந்து எம்பவர் டிவோட்டிஸ், பக்தர்களையே சக்தி உண்டு பண்ணி ஒருவதான். இன்னொன்று அவருடைய ரூபம் விஷ்ணு தத்துவம். விஷ்ணு தத்துவம்னா தனி, தத்துவம் தனி, ஜீவ தத்துவம் தனி. ஓகே, ஒருத்தர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா உடனே கடவுள்னு சொல்லக்கூடாது. ஆஹா அவர் கடவுளுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் வந்து என்னது, ஒரு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு ஜீவன், எம்பவர்டு டிவோட்டீஸ் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, நம்ம இம்பார்ட்டன்ட். இங்கே 2 விதமான இது இருக்குது. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா தத்தேகாத்ம ரூபாவுக்கு வந்து சேஷா, அனந்த சேஷா இருக்குங்க, அவங்க தான் எக்ஸாம்பிள். டிவோட்டீஸில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வசுதேவன், கிருஷ்ணனுடைய அப்பா. அதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அம்மா பிரபுபாதர், சக்தி ஆவேஷ அவதார், எம்பவர் டிவோட்டி. ஓகே, ப்ளீஸிங்காக படிங்க பிரபு. சத்யநாராயண பிரபு.
ஸ்ரீமத் ராமதேவ வித்யாபூஷணர் மகாவிஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். பிரபஞ்ச தோற்றத்திற்கான காரணத்தையும் மூல காரணங்களையும் ஜடசக்தியை வழங்குகிறது என்றும் உயிர்வாழிகள் அந்த ஜட இயற்கையை அனுபவிப்பவர்கள் என்றும் அனுபவமற்ற ஆய்வாளர்கள் கற்பனை செய்கின்றனர். ஆனால் முழு சூழ்நிலையையும் தெளிவாக ஆராய்ந்த பகவத் கல்வியைச் சேர்ந்த பக்தர்கள் ஜட இயற்கையினால் சுதந்திரமான முறையில் பௌதிக மூலங்களை வழங்கவோ பௌதிக தோற்றத்திற்கு காரணமாகவோ இருக்க இயலாது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஜட இயற்கையானது பௌதிக மூலங்களை வழங்குவதற்கான சக்தியை பரமபுருஷரான மகாவிஷ்ணுவின் கடைக்கண் பார்வையிலிருந்து பெறுகிறது. அவரால் சக்தி அளிக்கப்படும் போது அவன் பௌதிக தோற்றத்தின் காரணம் என்று சொல்லப்படுகிறார். பௌதிக படைப்பிற்கு காரணம் அதன் மூல காரணங்களான மூலம் ஆகிய ஜட இயற்கையின் இரண்டு தன்மைகளும் பரமபுருஷ பகவானின் கடைக்கண் பார்வையினாலேயே சாத்தியமாகின்றன. முழுமுதற் கடவுளின் வெவ்வேறு பிரிவுகள் ஜடசக்திக்கு சக்தி அளிக்கும் விதத்தில் செயற்படும் போது அவர்கள் அம்சங்கள் அல்லது அவதாரங்கள் என்று அறியப்படுகின்றனர். ஓர் தீபத்திற்கு பல்வேறு தீபங்கள் ஏற்றப்படுதல் என்ற உதாரணத்தில் விளக்கப்பட்டபடி இவையெல்லாம் அம்சங்களும் அவதாரங்களும் விஷ்ணுவை போன்றவர்களே. அவ்வாறு இருப்பினும் மாயையை கட்டுப்படுத்தும் அவர்கள் செயல்களினால் அவர்கள் மாயிகா அல்லது மாயையிடம் உறவு கொண்டவர்கள் என்றும் அறியப்படுகின்றனர். இது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 2.6.42 வரும் ஸ்லோகங்கள். தேங்க்யூ பிரபு. மீட்டில் போட்டுங்க பிரபு, நல்லா படிச்சிங்க. ஸோ இங்கே பாருங்கள், அது மேலே ஜட இயற்கை வந்து கிருஷ்ணரை டிபெண்ட் ஆகி தான் இருக்குது, இண்டிபெண்டாக செயல்படலை. ஸோ மகாவிஷ்ணு வந்து எல்லா விதமான இன்கார்னேஷனுக்கு காரணம், அவருடைய அம்சம். ஓகே, கலா அப்படிங்கிற அடுத்தது கலாங்கிறது இன்னும் அம்சத்தோட அம்சம் தான் கலா. ஓகே, அதனால் இது மாதிரி தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை பௌதிக சக்தி தான் எல்லாத்துக்கும் காரணம் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பௌதிக லோகத்துக்கு அப்பாற்பட்டது இந்த லிவிங் என்டிட்டிஸ். ஓகே, இந்த உயிரினங்கள் வந்து பௌதிக லோகத்துக்கு அப்பாற்பட்டது, எப்பயும் பாதிக்கப்பட மாட்டோம். ஸோ இந்த மூலக்கூறுகள் இருக்கு இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், தேவையான சென்சஸ், இது எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறதே கிருஷ்ணர் தான். எல்லாம் 24 மூலக்கூறுகள் வந்து கிருஷ்ணர் தான் சப்ளை பண்ணுறார். இதை வச்சு என்ன பண்ணுறாரு, பிரம்மா வந்து இந்த செகண்டரி கிரியேட்டரை கிரியேட் பண்ணுறார். அதனால் இந்த பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த புருஷா அவதாரங்கள் வந்து இந்த பௌதிகத்தையை பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறாங்க, ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அகம் பீஜா பிரதப்பிதா, நான் தான் விதை கொடுக்கும் தந்தை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அது கிருஷ்ணரே வந்து இது பண்ண மாட்டார். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரி ஓனரே வந்து என்ன கார் மேனுஃபேக்சர் பண்ண வந்து அசம்பிளி லைன்லேருந்து நிற்பாரா, அவருக்கே நிறையா பெரிய பெரிய மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க. அது அப்படியே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சில் ஒரு மேனேஜர் இருப்பார், அவர் அந்த காரை வந்து இது பண்ணுவார். அதே மாதிரி தான் கிருஷ்ணருக்கு கீழே நிறையா பெரிய பெரிய இன்கார்னேஷன் அவதாரங்கள்லாம் இருக்காங்க. அப்படியே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு விஷ்ணு இருக்கான். இதுதான் அந்த விஷ்ணு. ஓகே, நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த விஷ்ணுக்குள்ளே வேறுபாடு காட்டக்கூடாது. விஷ்ணு தத்துவத்துக்குள்ளே அதனால் ஒருத்தர் அஃபென்ஸ் பண்ணி வேறுபாடு பார்த்தாலும் அதுவும் அஃபென்ஸ். விஷ்ணு எல்லாருக்கும் ஒரே பொட்டன்சி தான். அதான் விஷ்ணு தத்துவத்துடைய விளக்க உரை. ஜீவ தத்துவம் என்றைக்குமே விஷ்ணு தத்துவம் ஆக முடியாது. ஸோ அதனால் நிறைய இன்கார்னேஷன் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பௌதிக இயற்கையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இங்கே வராங்க. அதான் சொல்கிறாங்க கிருஷ்ணன் பகவத்கீதையில், எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அபித்வானமதமஸ்ய ததாத்மானம் சுஜானியம். ஸோ யுகந்தோறும் நான் வர்றேன் அப்படின்றார். எப்போல்லாம் தர்மம் அழியுதோ அப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் யுகந்தோறும் வரேன்ட்டார். பிருந்தா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 5.84. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் பிரபு. ஓகே, நான் படிக்கிறேன். ஜக்ருஹே பௌருஷம் ரூபம் சக்ருஷே பௌருஷம் ரூபம்
பௌருஷம் ரூபம் பகவான் மகத் ஆதிபிஹி பகவான் ஆதிபி சம்போதம் சோதசக்கலம் சம்போதம் சோத சக்கலம் ஆதௌ லோகசிக்ஷயா ஆதோ லோக சிக்ஷயா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. படைப்பின் ஆரம்பத்தில் ஜட படைப்பிற்கு தேவையான எல்லா மூலப்பொருள்களுடன் பகவான் தம்மை புருஷ அவதாரத்தின் வடிவில் விரிவுபடுத்தினார். படைப்பிற்கு தேவையான 16 முக்கிய சக்திகளை அவர் முதலில் படைத்தார். அவை பௌதீக பிரபஞ்சங்களை வெளிப்படுத்துவதற்கானவை. பொருளுரை. ஒரே நிமிஷம் மாதாஜி, ஒரே நிமிஷம். 16 பொருளை படிக்கிறார். ஓகே, இது ரொம்ப முக்கியம். இந்த புருஷான் கண்டிஷன். ஸோ இது எல்லாமே முதலே படிச்சிடுறாரு. ரெண்டாவது கிரியேட்டர் தான் பிரம்மா. பிரம்மா வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் கிடையாது. நான் பொருளை படிக்க மாதாஜி. இது ஸ்ரீமன் பாகவதத்திலிருந்து 1.3.1 வரும் ஸ்லோகமாகும். ஸ்ரீமன் பாகவதத்திற்கான மத்வரின் விளக்க உரையில் பின்வரும் 16 ஆன்மீக சக்திகள் ஆன்மீக உலகில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 ஸ்ரீ, 2 பூ, 3 லீலா, 4 காந்தி, 5 கீர்த்தி, 6 துஷ்டி, 7 கீர், 8 புஷ்டி, 9 சத்யா, 10 ஞானவா பிரபு. ஞான அஜ்ஞானா. 11 ஜய உத்கர்ஷினி, 12 விமலா, 13 யோகமாயா, 14 பிரக்ஷவி, 15 ஈசானா மற்றும் 16 அனுக்கிரகா. பாலதேவ வித்யபூஷ்ணர் லகு பாகவதத்திற்கான தமது விளக்க உரையில் மேலே குறிப்பிடப்பட்ட இந்த சக்திகள் இதர 9 பெயர்களும் அறியப்படுவதாக கூறியுள்ளார். 1 விமலா, 2 உத்கர்ஷினி, 3 ஞானா, 4 கிரியா, 5 யோகா, 6 பிரஷ்வி பிரபு, 7 சத்யா, 8 ஈசாயன மற்றும் 9 அனுக்ரஷா. ஸ்ரீலா ஜீவ கோஸ்வாமியின் பகவத் சந்தர்ப்ப நூலில் ஸ்லோகம் 117. அவை பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளன. பூஷ்டி, கீர், காந்தி, கீர்த்தி, துஷ்டி, இலா, ஜய, வித்யா, மாயா, வித்யா அவித்யா. சரிங்க பிரபு. வித்யா அவித்யா, மாயா, சம்வித், சந்தினி, கிளாதினி. பிரபு சந்தினி, ஹ்லாதினி. அப்படி சொல்லுங்க. ஹ்லாதினி. பக்தி, மூர்த்தி, விமலா, யோகா, பிரஷ்வி, ஈசானா மற்றும் அனுக்கிரகா. இவை எல்லா சக்திகளும் பகவானின் பரத்துவத்தில் பல்வேறு நிலைகளில் செயல்படுகின்றன. தேங்க்யூ மாதாஜி. அப்படியே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயும் 16 மூலக்கூறுகள் இருக்குன்னு சொல்றாரு. 6 பிரதான் இருக்கு அப்படி சொல்றாரு. ஓகே, இது ரெண்டுமே யார்கிட்ட வந்தது? அகம் சர்வச்ச பிரபோ மத்த சர்வம் பிரவர்த்தரே
இது மத்வா அவஜனேமா புதாபாவா சமன்விதா ரெண்டுமே கிருஷ்ணன் தான் வருது. எல்லா காரணங்களும் அவர் தான் காரணம். ஓகே ஜஜபி சர்வாஷாதி ஹோ தாஹே சம்சாரா சர்வாஷாதி ஹோ अंतरात्मा रूपे देहो जगत आधारा. ஈஸ்வரி மேலே வீட்டில் படுக்குவாங்க, இங்கே ரூமில் படிக்கல இன்னும். நீ படிக்கிறியா? ஸோ அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம், சப்போர்ட். ஓகே எல்லாத்தையுமே அவர் தான் அடைக்கலம் பூந்திருக்கு. எல்லா பிரபஞ்சங்களும் அவர் மேலே தான் ரெஸ்ட் ஆகிருக்கு. அவர் தான் எல்லா ஆட்டம்லையும் போயிருக்கிறார், எல்லார்ட்டையும் இருக்கிறார், பரமாத்மா இருக்கிறார். ஓகே அதை புரிஞ்சுக்கிறோம். அண்டாந்தரஸ்து பரமானுஷாந்தரஸ்தம். 86 பிரகிருதி சகிதே தாருபியாஸ் प्रकृति सहिते तारा उभय संबंधा तदापि प्रकृति सहाना ही स्पर्शगंधा. हाँ पढ़ी. Although he is thus connected with the material energy in two ways, he does not have the slightest contact with it. அவருக்கு வந்து இந்த மாதிரி பௌதிக உலகத்தோடு அவருக்கு இருந்தாலும் ஆனால் அவருக்கு கலங்கப்படுறதில்ல. ஓகே டைரெக்டாக கான்டாக்ட் கிடையவே கிடையாது. சிவனுக்கு தான் டைரெக்டாக கான்டாக்ட் உண்டு. ஓகே விஷ்ணு கிடையாது. ஓகேவா? பர்ஃபெக்ட். In Laghu Bhagavatamrita, Srila Rupa Goswami, commenting upon the Lord's transcendental position beyond the material qualities, says that Vishnu, as the controller and superintendent of material nature, has a connection with the material quality. The connection is called yoga. So connection nala yoga. Okay, yoga na connection with Vishnu. Okay va adu purinjukrom. However, the person who directs a prison is not also a prisoner. Similarly, although Supreme Personality of God and Vishnu directs or supervises the qualitative nature, he has no connection with the material modes of nature. The expansions of Lord Vishnu always retain their supremacy. They are never connected with the material. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி விஷ்ணுகிட்டேருந்து வர எல்லா ஒரு அம்சங்களும் விஷ்ணு அம்சங்களும் எப்பயுமே பௌதிக இதில் கலங்கப்பட மாட்டாங்க. அவஜானந்தி மாமூடா மானசியம் தர்மாசிரம் பரம்பா மஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். நான் இந்த உருவத்தில் வரும்போது மனிதர்கள் முட்டாள் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இனி சாதாரண மனுஷன் நினச்சிவாங்க. ஆனால் கிருஷ்ணனுடைய உருவம் விஷ்ணுவோட உருவம் சாதாரண உருவம் கிடையாது. அவர் பண்டி ரூபத்தில் வந்தாலுமே அதுவுமே முழுவதுமாக தூய்மையான உருவம். ஓகே முழுவதுமாக ஆன்மீகமான ரூபம். ஓகே அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐயோ பண்டி ரூபத்தில் வந்துட்டாரே அவர் கலங்கம் ஆயிடுச்சு அப்படி கிடையாது. ஓகே One may argue that Mahavishnu cannot have any connection with the material qualities because if he were so connected, Srimad Bhagavatam would not state that material nature ashamed of a thankless task of acting to induce the living entities to become averse to the Supreme Lord remains behind the Lord in shyness. In answer to this argument, it may be said that the word guna means regulation. ஒரே நிமிஷம் கொஸ்டின் புரிஞ்சுதா உனக்கு? Mahavishnu cannot have any connection with the material qualities. Because if you are so connected, ஏன்னா இந்த பாயோட டாஸ்க் என்ன, பௌதிக உலோகத்திலே லிவிங் என்டிஸ் வச்சுக்கணும். ஓகே ஸோ அதனால் மகாவிஷ்ணு எந்த விதமான கனெக்ஷன் கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களாம், பின்னால் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க, பகவானுக்கு பின்னால் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டு. இதுக்கு ஆன்சர் என்ன? இன் ஆன்சர் டு தி ஆர்குமெண்ட்டு, in answer to this argument, it may be said that the word guna means regulation. Lord Vishnu, Lord Brahma and Lord Shiva are situated within the universe as directors of three modes, and their connection with the modes is known as yoga. This does not indicate, however, that these personalities are bound by the qualities of nature.
Lord Vishnu specifically is always the controller of three qualities. There is no question of his coming until it is their control. Although ஒரே நிமிஷம். குணாக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? ரெகுலேஷன் சொல்கிறான், ஒழுங்குபடுத்துறதுன்றான் குணாக்கு. ஓகே, குணம்னா ஒழுங்குபடுத்துறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதனால் விஷ்ணு, சிவன், பிரம்மா வந்து இந்த குணங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவங்களும் அந்த குணத்துக்குள்ளே வராங்கன்னு கிடையாது. அவங்களும் அதிபதி. சிவன் வந்து மோட் ஆஃப் இக்னோரன்ஸுக்கு அதிபதி. அதனால் சிவன் வந்து தமோகுணத்தில் இருக்காருன்னு கிடையாது. ஓகே, பிரம்மா மோட் ஆஃப் பேஷனுக்கு அதிபதி. ஆனால் பிரம்மா மோட் ஆஃப் பேஷனில் இருக்க முடியாது, இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஆனால் பிரம்மா வந்து பியூரிட்டி பாடி. அவர் வந்து பிருந்தாவனே பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? பிரம்ம மத்ப கௌடி சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம் இல்லையா? அதனால் விஷ்ணு வந்து மோட் ஆஃப் குட்னஸுக்கு அதிபதினால அவர் அந்த மோட்டில் இருக்கான்னு கிடையாது. ஓகே, இந்த வந்து ரெகுலேஷன் நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்காக இந்த குணங்கள் வந்து இருக்கிறாங்க. ஓகே, இதை வந்து அதிபதியாக அவங்க என்ன பண்ணுறாங்க? தே ஆர் டைரக்டர்ஸ் ஃபார் 3 modes. ஸோ அதனால் இது எப்பப்போ இந்த கனெக்ஷன் வந்து பேர் யோகா. அதனால் அவங்க வந்து இந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து இதை பந்தப்படுத்தப்படுறாங்க கிடையாது. எஸ்பெஷலி விஷ்ணு என்னதான் இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டு தான் இருக்கிறார். அவர் வந்து எப்பவுமே இந்த குணங்களுக்கு கண்ட்ரோலே ஆக மாட்டார். although the casual and elements applying feature exist in the material world by dint of the glance of the Supreme Personality of Godhead, the Lord is never affected by glancing over the material qualities. By the will of the Supreme Lord, the different qualitative changes in the material world take place, but there is no possibility of material affection, change or contamination for Lord Vishnu. விஷ்ணுக்கு வந்து இது சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க, பௌதிக நேச்சர் பௌதிகத்துக்கும் விஷ்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த பௌதிகத்தை படைச்சதே நம்மளுடைய நன்மைக்கு தான் படைச்சிருக்கிறார். ஓகே, நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். சரி, ரைட்டு, ஓகே, இந்த உலகத்துக்கு போங்க, அதே சமயம் என்ன பண்ணுங்கள், பகவானை நினச்சிட்டு என் உலகத்துக்கு வந்துருங்கன்னு சொல்கிறார். அதுக்கு தான் இந்த உலகத்தை என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. ஓகே, சாதாரண படிக்கலாம். அடுத்தது 5.87 ஏதீஷானம் ஈசஸ்ய பிரகிருதிஸ்தோபி தத்குணைஹ நாயுஜ்யதே சதாத்மஸ்தை யதா புத்திஸ்ததா ததாஸ்ரயः. Translation. This is the obeisances of the Lord. Although situated within the material nature, he is never affected by the modes of nature. Similarly, those who have surrendered to him and have fixed their intelligence upon him are not influenced by the modes of nature. ஸ்ரீமத் பாகவத்தில் 1.11.38 கொடுத்துருக்காங்க. இது வந்து அவருடைய ஒரு சக்தி, ஒரு செல்வம் அவருக்கு. ஓகே, அவருடைய ஒப்ளைன்ஸ் எப்படி அப்படின்னா 6 ஒப்ளைன்ஸ் இருக்குல்ல, இது வந்து எதில் வரும்? துறவரம், ரெனவுன்சியேஷன். he is not attached to any of these modes, he is not affected by the modes. ஓகே, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஆனால் அதே மாதிரி அவருடைய பக்தர்கள் எப்படி இருப்பாங்களாம்? இதில் அப்பட்ட ஆக மாட்டாங்க. யாரெல்லாம் வந்து அவர் மேலே புத்தியை வந்து செலுத்தியிருக்காங்களோ, மனசை வந்து நிலைநிறுத்திருக்காங்களோ, அவங்களும் இதில் இந்த மோட்ஸ்க்கு கீழே வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? மாம்சோ அபிபிச்சாரேன பக்தியோகேன சேவதே சகுனா சமதி தேத்தான் பிரம்மபோயாய கல்பதே. இந்த 3 விதமான குணங்களுக்கு அப்பாற்பட்டு யார் வர்றாங்களோ அவங்க பக்தி யோகத்தில் ஈடுபடுவாங்கன்னு சொல்லி பகவத்கீதையில் கொடுத்துருக்காங்க. ஓகே, 14ஆம் அத்தியாயத்தில் 26ஆம் ஸ்லோகம். ஓகே, 5.88 ஏ மாதா கீதா தேஹா புனா புனகாயா சர்வதா ஈஸ்வர தத்வா அசிந்திய சக்தி ஹோயா சக்தி ஹோயா. சாந்தி. Thus, Bhagavad Gita also states again and again that absolute truth always possesses inconceivable power. ஸோ முழுமுதற் கடவுளுக்கு அசிந்த சக்தி இருக்குன்னு ஒத்துக்காம நம்மளால் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, அவருக்கு அசிந்த சக்தி இன்ஃபினிட்டி லெவலில் இருக்குது, நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குது. எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? எப்படி நம்மளுடைய சைஸ் எப்படின்னா, ஒரு முடியோடைய நுனி எடுத்துட்டோன்னா அதை 100 பங்காக பிரித்து திருப்பி அதில் ஒரு பகுதியை எடுத்து அதை 100 பங்காக பிரித்தோன்னா அதில் ஒரு பங்கு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சைஸ். அந்த அளவுக்கு நமக்கு அசிந்த சக்தி உண்டு.
ஹேர் வளர்றது, நகம் வளர்றது, இந்த மாதிரி. ஓகே, நம்மளோட இன்ஃபினிட்டி லெவலில் இருக்கிற பகவானுக்கு எவ்வளோ அசித்த சக்தி இருக்கும். இதை ஒருத்தர் புரிஞ்சுக்கலைன்னா பகவானை புரிஞ்சிக்க முடியாது. எல்லாம் இமேஜினேஷன் தான் நினைப்பார். ஓகே, ஹரணி நீ படிக்கணும்னு 5.89 ஆமிதா ஜகத் பாசி ஜகதாமாதே நாமி ஜகதே பாசி ந ஆமா ஜகதே. Lord Krishna said, I am situated in the material world and the world rests in me. But at the same time, I am not situated in the material world, nor does it rest in me in truth. So இதே மாதிரி சொல்லியிருக்கார். மயா ததம் சர்வம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மச்சானி சர்வபூதானி ந தேஷ்யாஹம். இந்த மாதிரி ஸ்லோகம் இருக்குல்ல பகவத்கீதையில். ஓகே, அதே மாதிரி தான் வருது இல்லையா. நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறேன், இந்த உலகம் எனக்குள்ளே என் மேலே இருக்குது. கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணருக்குள்ளே எல்லாம் இருக்கிற மாதிரி பிரபு சொல்வார்ல, பரமேஸ்வர். கிருஷ்ணருக்குள்ளே எல்லோரும் இருக்காங்க, எல்லாரும் கிருஷ்ணருக்குள்ளே இருக்காங்க, கிருஷ்ணர் வெளியிலே இருக்கிறார். ஓகே, கரெக்டா? அப்படிதான் சொல்லுவார். கிருஷ்ணர் வந்து எல்லாருக்குள்ளேயும் கிருஷ்ணர் இருக்கிறாங்க, கிருஷ்ணருக்குள்ளே எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருக்குள்ளேயும் கிருஷ்ணர் இருக்கிறாங்க, கிருஷ்ணருக்குள்ளே எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ கிருஷ்ணா இஸ் சிட்டட் இன் தி மெட்டீரியல் வேர்ல்ட், அது வேர்ல்ட் ரெஸ்ட் ஆன் மீ. இது மாதிரி அசித்த சக்தி நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, படி பர்ஃபெக்ட் படி. Nothing in existence is possible unless energized by the will of the Lord. The entire manifested creation is therefore resting on the energy of the Lord. But one should not therefore presume that the material manifestation is identical with the Supreme Personality of Godhead. A cloud may rest in the sky, but that does not mean that the sky and the cloud are one and the same. Similarly, qualitative material nature and its products are never identical with the Supreme Lord. இங்கே பாருங்க, அருமையான எக்ஸாம்பிள் கொடுத்துங்க பாருங்க. மேகம் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் ரெஸ்ட் ஆகிருக்குன்னு தெரியுதா? ஆனால் வேப்பில் போகும்போது வேறு மாதிரி இருக்கும். வானம் போய்கிட்டே இருக்கும், மேகம் கீழே இருக்கும். ஓகே, இங்கேருந்து பார்க்க அப்படி தெரியல. ஆனால் வந்து வானமும் மேகமும் ஒன்று தானா? இல்லையா? அதே மாதிரி தான். ஓகே, படி. The tendency to lord it over the material nature or Maya cannot be a feature of Supreme Personality of Godhead. When he descends to the material world, he maintains his transcendental nature, unaffected by the material qualities. In both spiritual and material worlds, he is always a controller of energies, all energies. The uncontaminated spiritual nature always exists within him. The Lord appears and disappears in the material world in different pieces of for his pastimes. Yet he is the origin of all cosmic manifestations. So இந்த உலகத்திலே பகவான் எதுக்கு வர்றாருன்னா அவருடைய லீலைகள் பண்ண தான் வர்றாரு. ஓகே, இந்த உலகம் கிரியேட் பண்ணது அவருடைய பாஸ்ட் டைம். உடனே நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஐயோ நான் வந்ததுமே ஒரு பாஸ்ட் டைம் தான் போல, கிருஷ்ணர் எங்கள் வீட்டில் வந்து இப்படி விளாண்டுட்டு இருக்காரு, எங்கள் வீட்டில் இப்படிலாம் பண்ணுறாரு, பேரன் பிறந்தது, என் கிருஷ்ணர் எங்கள் வீட்டில் வந்து விளாண்டுட்டு இருக்காரு, கிருஷ்ணர் இப்படிலாம், இதெல்லாம் அவருடைய பாஸ்ட் டைம் நடந்துகிட்ருக்கு. தவறு, முழுவதும் தவறு. ஓகே, கிருஷ்ணருக்கு வந்து இந்த உலகத்தை கிரியேட் பண்ணுறது பாஸ்ட் டைம், கரெக்டு. ஆனால் நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்? நம்மளுடைய வேண்டுதல் படி, கோரிக்கை படி இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது பாஸ்ட் டைம் கிடையாது. இவரோட என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணா வந்து பார்த்த சாதி மாதிரி உங்களை நடத்திட்டு போகிறாங்க. ஜம்முன்னு நீங்கள் மாதிரி ஜம்முன்னு போங்க, பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கான். அவர் தான் கிருஷ்ணா தான் பார்த்த சாரதியாக இருந்து என்ன பண்ணுறாரு, எங்கள் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காருங்க அப்படின்பாங்க. இது ஒரு விதத்தில் வந்து நல்ல காரியம் மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மை கிடையாது. கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, மனசஸ்தானி இந்திரியானி பிரகஸ்தானி கர்ஷதி. இந்த மனசும் இந்த இந்திரியங்களை வச்சு என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு இருக்காரு. இது தேவையில்லை, விட்டுட்டு வான்னு நான் சொல்கிறேன்றார். என்னுடைய பாட்டன் பார்சல் நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட அவசியமே இல்லைன்னு. இவர் அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுப்பார். இவர் அது வரதெல்லாம் எல்லாமே கிருஷ்ணா தான், கொடுக்குறதுலாம் கிருஷ்ணா தான். எனக்கு என்னென்ன கொடுக்குறா அதெல்லாம் கிருஷ்ணா தான் கொடுக்குறாரு. நம்ம கேட்குறது தான் அவர் கொடுக்குறாரு. நம்ம என்ன கேட்கணுங்கிறது நம்ம இருக்கு இல்லையா? குழந்தை வந்து கேட்குது, எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம் கொடுத்தோன்னே பார்த்தியா அப்பாவுக்கு கொடுத்துருவான் அப்புறம் ஐஸ்கிரீம். அப்படி கிடையாது. அந்த குழந்தை வேறு ஏதாவது கேட்டால் அது வாங்கி கொடுத்துருப்பான். ஸோ இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணோம், நான் இந்த உலகத்தோடு எப்படி போகிறது, ஐ எம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னு நினச்சி அதை கேட்கணும். ஓகே, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதெல்லாம் பாஸ்ட் டைமு, நான் சொல்கிற மாதிரி தான், கிருஷ்ணா சொல்லப்படி தான் அதெல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம மனசில் கற்பனை பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து பாருங்க ஹரணி. The material manifestation cannot exist separate from the Supreme Lord. Yet Lord Vishnu, the Supreme Personality of Godhead, in spite of his connection with the material nature, cannot be subordinate to the nature's influence. His original form of eternal bliss and knowledge is never subordinate to the three qualities
to the three qualities of material nature. This is a specific feature of the Supreme Lord's inconceivable potencies. அதனால இது ஒரு அசிந்திய சக்தி. ஓகே, அவர் வந்து எப்பயுமே இதுக்குள்ள வர மாட்டார், பௌதிக நேச்சருக்குள்ள வர மாட்டார். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி நீங்க தான் படிக்கணும். அடுத்து அசிந்தா ஈஸ்வர ஜெய் ஜானியா ஜானிஹா அமரா அசிந்தியா ஈஸ்வர ஜெய் ஜானிஹா அமரா ஏதா கீதாரா அர்த்தா கோயிலா பரச்சாரா கீதாரா பிரசாரா. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனனே, இதனை நீ என்னுடைய அசிந்திய ஐஸ்வர்யமாக அறிய வேண்டும். இந்த அர்த்தமே பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணரால் பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஸோ அதனால் அசிந்திய சக்தி என்ன? ஒரு சின்ன ஒரு பொறி என்ன பண்ணுது? இந்த உலகத்தையே மெயின்டைன் பண்ணுது. கிருஷ்ணன் சொல்கிறார்ல பகவத்கீதையில், ஒரு சின்ன பொறி அதுதான் வந்து பரமாத்மா. இந்த உலகத்தையே இன்கன்சீவ் பொட்டன்ஷியல் கிருஷ்ணன். ஓகே, என்ன சொல்லுவாங்க அது? I maintain the whole universe with the of my portion. அது பரமாத்மா தான் குறிக்கிறது இல்லையா? அப்படி ஒரு ஸ்லோகம் உண்டுல்ல, எத்தத் உபூதிபத் சத்தம் ஸ்ரீமத் ஊஜினமேவ தத்தத் ஏவகாச்சத்தம் மம தேஜோ அம்சமாம் அம்ச சம்பவம். ஓகே, மம தேஜோ அம்ச சம்பவம். ஸோ என்னுடைய ஒரே ஒரு அந்த பிளனரி போர்ஷன் என்ன பண்ணுது? உலகத்தையே மெயின்டைன் பண்ணுறது தான் என்னுடைய அப்ளையன்ஸ் அப்படின்ற இன்கன்சிபிள் அப்ளையன்ஸ். ஓகே, அசிந்த சக்தி. அடுத்த சொல்லுவாங்க 91 சைதா புருஷாச்சாரா அம்சதாரே நாமா சைதன்யேனா சங்கே சே நித்யானந்த ராமா அந்த மகா புருஷர் காரணோபாகாசி விஷ்ணு பகவான் சைத்தன்யருக்கு பிரியமான தோழரான பகவான் நித்யானந்த பலராமரின் அம்சமாக அறியப்படுகிறார். ஸோ அந்த காரண விஷயம் வந்து இந்த நித்யானந்த பலராமனுடைய ஒரு அம்சம். ஓகே, நித்யானந்த பலராமன் யாரு? சைத்தன்ய மகாபுருடைய அசோசியேட். ஓகே, அவரோட வந்தவர். அடுத்த ஸ்லோகம் 92 ஏதா நவமயா ஸ்லோகேரா அர்த்த விவரணா தசம ஸ்லோகேரா அர்த்தா சுனாதியாமனா ஒன்பதாவது ஸ்லோகத்தை நான் இவ்வாறாக விவரித்துள்ளேன். தற்போது 10வது ஸ்லோகத்தை விளக்குகிறேன். முழு கவனத்துடன் இதனை செவியுறுங்கள். முழு கவனத்தோட கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இப்போ கலாவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணன். ஹாசினி படிக்க முடியுமா உங்களுக்கு? यस्यां शीलगर्भोदशायी यन्नाभिअब्जं लोकशङ्कतानालम् लोकश्चष्टो श्रुतिका धामदातोस् तं श्रीनित्यानन्दरामं प्रपद्ये கர்ப்போகதாயி விஷ்ணுவை தமது அம்சத்தின் அம்சமாக கொண்ட ஸ்ரீ நித்யானந்த ராமரின் திருப்பாதங்களில் நான் எனது முழு வந்தனங்களை தெரிவிக்கின்றேன். கர்ப்போகதாய விஷ்ணுவின் நாவிலிருந்து முளைத்த தாமரையே பிரபஞ்ச படைப்பாளியான பிரம்மாவின் பிறப்பிடமாகும். அத்தாமரை தண்டானந்தி கிரகங்கள் அனைத்திற்கும் உறைவிடமாக உள்ளது. தீமுனராக இருப்பவரே அனிருத்தராகவும் உள்ளார் என்று மகாபாரதத்தின் சாந்தி பர்வதத்தில் கூறப்பட்டுள்ளது. அவர் பிரம்மாவின் தந்தையும் ஆவார். இவ்வாறாக கர்ப்போகதாய விஷ்ணு சிரோதாய விஷ்ணு ஆகிய இருவரும் சமமான தன்மைகளை கொண்ட பிருத்தியும்னரின் அம்சங்கள் ஆவார். பிருத்தியும்னர் தாமரை மலரில் பிறந்த பிரம்மாவின் ஆதி இறைவன் ஆவார்.
பிரபஞ்சத்தை நிர்வகிப்பதில் பிரம்மாவினை வழிநடத்துபவர் பிரதிம்னரே. பிரம்மாவின் பிறப்பு குறித்த முழு விவரங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3:8-15-16 கொடுக்கப்பட்டுள்ளன. லகு பாவர்த்தம் 3 புருஷர்களின் தன்மைகளை திருமருமாறு விவரிக்கிறது. 4 கரங்களை கொண்டுள்ள கர்ப்போவதாய விஷ்ணு வெற்றிடமான பிரபஞ்சத்தில் நுழைந்து ஆற்கடலில் பள்ளி கொள்ளும் போது அவர் ஸ்ரீரோதாய விஷ்ணு என்று அறியப்படுகிறார். அவர் தேவர்கள் உட்பட எல்லா உயிர்வாளிகளின் பரமாத்மா ஆவார். 3வது புருஷ அவதாரமான ஸ்ரீரோதாய விஷ்ணு ஒவ்வொருவரின் இதயத்திலேயும் பரமாத்மாவாக பெற்றுள்ளார் என்று சாஸ்வத தந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஸ்ரீரோதாயி விஷ்ணு லீலைகளுக்கான கர்ப்போகதாயி விஷ்ணுவின் விரிவங்கம் ஆவார். எப்படி வராங்க போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ மகாவிஷ்ணுலேருந்து கர்ப்பதக சாய் விஷ்ணு வராங்க. கர்ப்பதக சாய் விஷ்ணு வந்து சீர்வதக சாய் விஷ்ணு வராங்க. இப்போ நம்ம படத்தில் காட்டும் போதெல்லாம் அந்த பார்க்கடலில் படத்துக்கு மாதிரி காட்டினாங்கல்ல, அவர் வந்து சீர்வதக சாய் விஷ்ணு. ஓகே, அவர் வந்து இந்த பார்க்கடல் அந்த ஸ்வேதா தீபம்ங்கிறது 2 இடத்துல இருக்குது. இந்த பௌதிக பிரபஞ்சத்துலையும் இருக்குது, அதே மாதிரி ஆன்மீக லோகத்துலேயும் இருக்குது ஒரு ஸ்வேதா தீபம். ஓகேங்களா? ஸோ 2 இடத்துலையும் அது இருக்குது. இப்போ அடுத்து யார் லைனில் இருக்கான்? சந்தோஷ் பிரபு தானே? சந்தோஷ் பிரபு 2 ஸ்லோகம் படிக்கலாம், அது படிக்கலாம். சந்தோஷ் படிங்க. சேதா புருஷா அனந்த பிரம்மாண்ட சுஜ்யா. சேதா புருஷா अनंत ब्रह्मांड सृज्या शब्दांडे प्रवेशिला बहुमूर्तिकाया. शब्दांडे प्रवेशिला बहुमूर्तिकाया. पढ़िए प्रभु. After creating millions of universes, the first Purusha entered into each of them in a separate form as Sri Garbhodaka Sai Vishnu. So Garbhodaka Sai Vishnu எல்லா இதுலயும் என்டர் ஆறார். ஓகே, கிரியேட் பண்ண பிறகு ஓகே இதே விஷ்ணு பிதரே பிரவேசி தேகே சோபா அந்தகாரா. பிதரே பிரவேசி தேகே சோபா அந்தகாரா. ரஹிதே நாஹிகா ஸ்தானா கோரிலா விசாரா. ரஹிதே நாஹிகா ஸ்தானா கோரிலா விசாரா. படிங்க பிரபு. Entering the universe, he found only darkness with no place in which to reside. Thus he began to consider. அதனால அவர் உள்ள போனாலும் இருட்டா இருக்கு, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். சரோஜா மாதா ஜாதகத்தை படிக்கணும். 96 நிஜாங்கா ஸ்வேதா ஜாலா கோரில சுஜானா. சேஜால கோயிலா ஹர்தா பிரம்மாண்ட பரணா. படிங்க மாதாஜி. பின்னர் அவர் தமது சொந்த உடலின் வியர்வையிலிருந்து நீரை உருவாக்கி அந்த நீரை கொண்டு பிரபஞ்சத்தின் பாதி பகுதியை நிரப்பினார். ஸோ பாதி கடல், இது பாதி கடலாம் நீங்கள் சும்மா நினைக்கக்கூடாது. 2 பில்லியன் மைலுக்கு கடல். 2 பில்லியன் மைல்னா 2000 கோடி மைல் அப்படின்னா 3000 கோடி கிலோமீட்டர் அந்த மாதிரி. ஓகே, அவ்வளோ ஆழம் அந்த கடல். ஓகே, அடுத்தது மாதாஜி. பிரம்மாண்டா பிரமாணா பஞ்சசாத் கோடி யோஜனா. पंचाशत कोटी योजन आयाम विस्तार द्वि होया एक समा. विस्तार द्वि है एक समा. படிங்க மாதாஜி. பிரபஞ்சத்தின் அளவு 50 கோடி யோஜனம். இதன் நீளம் அகலம் என இரண்டும் சமமானதாகும். 50 கோடி யோஜனா, ஒரு யோஜனை வந்து 8 மைல். ஓகே, 50 கோடினா எவ்வளோ பாருங்க. 50 கோடி தானே. 50 கோடி எவ்வளோ? 500னா 50 கோடியா? 5 மில்லியன்னா 10 லட்சம் ஒரு மில்லியன். 50 கோடி யோஜனாங்கிறது 8 மைல் தானே. ஒரு யோஜனா 8 மைல். அப்போ 400 கோடி மைலா? 4000 கோடி இல்லையா? 50 கோடி தானே மாதாஜி படிச்சீங்க நீங்கள்? 50 கோடி யோஜனானா ஒரு யோஜனாங்கிறது 8 மைல். 50 × 8 400 கோடி தான் வருது. 400 கோடி மைல் 600 கோடி கிலோமீட்டர். ஓகே, இதெல்லாம் கணக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகும். சரி, நம்ம அடுத்த ஸ்லோகம் போகலாம். இப்போ இவங்க சத்யநாராயண பிரபு நீங்கள் படிக்கலாம். இது எந்த ஸ்லோகம் தெரியல அவங்களுக்கு? 98 ஜலேபாரி அர்ததாஹா
जले बारी अर्थताः होइल निज भाषा जले बारी अर्थताः होइल निज भाषा आरार्ध कोइला चौदा भुवन प्रकाशा आरार्ध कोइला चौदा भवन प्रकाशा. படிங்க பிரபு. பாதி பிரபஞ்சத்தினை நீரால் நிரப்பிய பின்னர் அவர் அதில் தமக்கென்று ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கினார். மறுபாதியில் 14 உலகையும் தோற்றுவித்தார். பாத்தீங்களா, அந்த தண்ணியில என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிறார், படுத்துக்கிறார், பாம்பு படுக்கல படுத்துட்டு என்ன பண்றாரு, மிச்சம் எம்டியா இருக்குல்ல ஸ்பேஸ், அங்கதான் வந்து 14 லோகங்கள். பாதி எடுத்துக்கிட்டு பாதி வந்து 14 உலகை தோற்றுவிக்கிறார். ஆமா சரி சரி படிங்க. பாகவதத்தில் 2வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்தில் 14 உலகங்கள் விளக்கப்பட்டுள்ளன. 1 பூ, 2 பூவா பூவர், 3 வந்து ஸ்வர், 4 மகர், 5 வந்து ஜனஷ், 6 தபஸ், 7 சத்யா ஆகியவை மேலுலகங்களாகும். கீழுலகுக்கு 7 லோகங்களானவை. 1 தலா, 2 அத்தல, 3 வித்தல, 4 நித்தல, 5 தலாத்தல, 6 மகாதல மற்றும் 7 சித்தர கீழுலகங்கள் அனைத்தும் இணைந்து பாதாள லோகம் என்று கூறப்படுகின்றது. மேலுலகங்களுக்கு மத்தியில் பூலோகமானது மத்திய லோகம் என்றும், பூவர் ஸ்வர் முதலிய லோகங்கள் ஸ்வர்க லோகம் என்றும் கூறப்படுகின்றன. இதனால் முழு பிரபஞ்சமும் திரிலோகம் என்று அறியப்படுகிறது. திரிலோகம், ஓகே, திரிலோகம் சொல்ல போறாங்க. ஓகே, பாதாளம், ஸ்வர்கலோகம், மர்த்தியலோகம். ஓகே, மர்த்தியலோகம், பாதாளம், ஸ்வர்கலோகம். ஓகே, மர்த்தியலோகம் வந்து இது மட்டும் தான் இருக்கு. ஏன் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எனக்கு ஒரே ஒரு பிருந்தா மாதாஜி நீங்கள் மாத்திரம் படிங்க கடைசியில். என்ன பிரபு சத்தியம் கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? இல்ல பிரபு, 99 படிக்கலாம் கேட்க. இல்லை, அது பிருந்தா மாதாஜி கொடுத்துடலாம், அதோட முடிச்சுக்கலாம். 99 பிருந்தா மாதாஜி. தாஹா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 99 தாஹா பிரகಟ कोइला वैकुंठ निज धाम ताहा ही प्रकट कैला वैकुंठ निज धाम शेष शयन जले कोरिला विश्राम शेष शैले जलो करिला विश्राम. படிங்க மாதாஜி. அங்கே அவர் தமது சொந்த இருப்பிடமான வைகுண்டத்தினை தோற்றுவித்தார். பகவான் சேஷரை படுக்கையில் கொண்டு நீரில் ஓய்வெடுத்தார். தேங்க்யூ மாதாஜி. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பாவம் படிக்க படுத்திருக்கார், அதான் அவர் சொல்றாரு. ஓகே, 5.100 வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது கொஸ்டின் தான் கேட்கலாம். யாருக்கு எது கொஸ்டின் இருக்கா? ஓகே, எது கொஸ்டின் இல்லை. கொஸ்டின் இருக்கா பிரபு? என்ன பிரபு? எனிமீஸ் ஆஃப் இந்திரான். எனிமீஸ் ஆஃப் இந்திரான் யாரு? அரக்கர்கள். கரெக்டா? இது கொடுத்துருந்துச்சுல அந்த ஏகே அந்த ஸ்லோகத்துல. ஆமா, அவங்களை அடக்கிறது. எனிமீஸ் ஆஃப் இந்திரான் அடக்கிறதுக்கு ஏகாத்மா ரூபா. கரெக்டா? ஏக ததாத்மா ரூபா. கரெக்டா? அந்த மாதிரி வர்றாங்க இல்லையா? அவங்க வந்து எதுக்காக வர்றாங்க? எதாயி தர்மஷ கிளானி பவதி பாரதா அபித்தான மதமஷ ததாத்மானம் சுஜாமியம் பக்தர்களுக்கு பரித்ராணாய சதுனம் விநாசாய துஷ்கிருதம். துஷ்கிருதா தான் எனிமீஸ் ஆஃப் இந்திரா. ஓகே, அநியாயம் பண்ணுறவங்க அரக்கர்களை அழிக்கிறதுக்கா அதான். இங்கே இப்போ வந்து கலியுகத்தில் வந்து ஹோலி நேம்ஸ் தான் அந்த அரக்கர்களை அழிக்கிறதுக்குள்ள அந்த அவதாரம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, சத்யா சொல்லுங்க பிரபு. அசிந்தியா சக்தினா என்ன கேட்குறீங்களா? அசிந்தியானா நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத சக்தி. பகவானுக்கு அசிந்தியா சக்தி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் பகவான் புரிஞ்சுக்க முடியும். அசிந்தியா சக்திங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா முடி எப்படி வளருது, நகம் எப்படி வளருது, இது நம்மளுடைய அசிந்தியா சக்தி. நம்மளுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்மாவோட சைஸ் ரொம்ப சின்னது. நமக்கு இந்த மாதிரி சின்ன விதமெல்லாம் அசிந்தியா சக்தி இருக்குது. பகவானுடைய சைஸ் வந்து அன்லிமிட்டட். அதனால் அவருடைய அசிந்தியா சக்தி கணக்கிட முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறையா சக்திகள் அவருக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே இடத்துல அங்கேருந்து இங்கே சாப்பிடுவார். இங்கே பகவானுக்கு பிளேட்டில் வச்சு பிரசாதம் வச்சோன்னா அவர் வைகுண்டத்துலேருந்து சாப்பிடுவார். அதுதான் அசிந்திய சக்தி. ஓகே, வைகுண்டத்துலேயே இருக்கார், இதயத்துலேயும் இருக்கார். இது ஒரு அசிந்திய சக்தி. நம்மளால் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். நீங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் இருக்கலாம்.
ஆனால் அவர் ஆஃபீஸ்லேயும் இருப்பார், வீட்லேயும் இருப்பார். இது அசிந்த சக்தி. ஓகேவா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ முடிச்சுக்கலாம், நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். டைம் இல்லை, பாயிண்ட் ஷேர் பண்ண டைம் இல்லை. ஓகே, சார் நம்ம திருப்பி வந்து நாளைக்கு கிளாஸ் இருக்குல்ல, நாளைக்கு பாகவதம் இல்லையா? ஓகே, 11 மணிக்கு பாகவதம். சரி, இங்கே இருக்க வயசுல ஆன்லைன் இருக்க வயசு சொல்லுங்கள் அப்புறம் மாதாஜி. சொல்லுங்கள் உங்களோட பாயிண்ட் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கள் மாதா, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பகவான் வந்து தன்னுடைய வேர்வையினால வந்து பாதி பூமி தண்ணீர் நிரப்பி அதுக்கு தனக்கு ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு மிச்சத்துல வந்து லோகத்தை வந்து பூலோகத்தை வந்து சுற்றி பண்ணிட்டாரு. அப்புறமா அவர் வந்து கிருஷ்ண பகவான் வந்து முதல் கிரியேட்டிவ் செய்யற அவர் கிரியேஷன் செய்யறது முதல் அவர் தான். அதுக்கப்புறமா தான் வந்து பிரம்மா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆமா, கரெக்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர், அப்புறம் பலராமர் அப்படின்னு நிறைய இன்கார்னேஷன் வந்து கடைசியில் புருஷாவதாரம் வந்து கிரியேஷன் ஃபர்ஸ்ட் கிரியேஷன் கிருஷ்ணர், அதான் புருஷாவதாரம். அதுக்கடுத்து தான் பிரம்மா. கரெக்ட். ஓகே. ஆமா பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஸோ தேங்க்யூ மாதாஜி தான் பாயிண்டே சொல்ல, அதனால சொல்ல வச்சேன். ஓகே, பிருந்தா மாதாஜி உங்களுக்கு எது இருக்கா? ஓகே, இப்போ கிளாஸை முடிச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி நாளைக்கு கிளாஸை மீட் பண்ணலாம். ஓகே, இங்கே இருக்க வைஷ்ணவர்கள், ஆன்லைன் இருக்க வைஷ்ணவர்கள், வைஷ்ணவ பிராமணம் சொல்லலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தப்பஹேவ ச பரிதானாம் பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.